வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியும் திமுகவோட பொன்முடியை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. திமுகவில் இருக்கிறதுல ஒரு மூத்த அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி, KN நேரு, இந்த மாதிரி ஒரு சில பேர்த்த சொல்லலாம். அதில் பொன்முடிக்கு பார்த்தீங்கன்னா 2017 ஒரு தொடரப்பட்ட வழக்கில் அவர் வந்து 1.75 கோடி வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து நேற்று விசாரணைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் அபதாரமும் விதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இந்த தண்டனை வழங்கினதுனால அவரோட MLA பதவி பறிக்கப்பட்டிருக்கு. திராவிட கட்சிகள்னாலே மிகப்பெரிய ஊழல் கட்சிங்கிறது இன்றைக்கி மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. எப்படின்னு கேட்குறீங்கன்னா, முன்னாள் தலைவர், அதாவது அதிமுகவோட முன்னாள் தலைவர் ஜெயலலிதாவே வந்து பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொன்முடி, இவங்களுக்குலாம் வந்து தண்டனை கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னும் வந்து தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகளில் இருக்கிற அமைச்சர்கள் மேலே எக்கச்சக்கமான வழக்கு இருக்குது, நிலுவையில் இருக்குது. இன்னும் எத்தனை பேர் உள்ளே போக போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். அதனால் தமிழக மக்கள் வந்து இனி திராவிட கட்சிகளை கண்டிப்பாக வந்து ஆதரிக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எந்த வகையிலும் தமிழ்நாடு முன்னேறத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் தான் போகும். திராவிடர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஊழல் செஞ்சாலும் மக்கள் ஆதரவு செய்கிறதுக்கு ஒரே காரணம், அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி 500 1000 கொடுத்து ஓட்டை வாங்குறது மட்டும்தான். தயவு செய்து மக்கள் வந்து திருந்தாட்டி கண்டிப்பாக இது எந்த நேரத்தையும் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும். ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து பொன்முடி இருக்கார், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவரோட பையனை இறக்கிட்டார், திமுக தலைவர் இருக்கார், அவரோட பையனை இறக்கிட்டார். இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி பொன்முடி தப்புன்னு நம்ம நினைக்கிறோம்னா நாளைக்கு வந்து அவர் பையன் வந்து அதே தான் பண்ணுவார். ஏன்னா அவங்க அந்த திராவிடரோட வளர்ப்பே அப்படி தான். மக்கள் தான் திருந்தணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சியை பற்றி. நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தூத்துக்குடியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானோட சேர்ந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை, அதாவது நாம் தமிழர் கட்சியால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான பொருட்களை தமிழகத்தில் உள்ள கட்சியில் உள்ள தம்பிமார்கள் அனைவரும் பணத்தை திரட்டி அவர்களுக்காக உதவி செய்து அண்ணனுக்கு அனுப்பி வச்சு, அது மூலியமாக அவங்க வந்து ஒரு நாளாவது நம்மளால் அவங்க வந்து ஒரு பசியாற முடியும், அந்த அளவுக்கு வந்து செஞ்சிட்ருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு முக்கியமான தலைவராக உருவெடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆதரவு கொடுக்கறது நம்மளோட முக்கியமான கடமையாக இருக்கும். மக்கள்லாம் கண்டிப்பாக திருந்த வேணும். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட தான் பெரிய தப்பே இருக்குது. ஏன்னா நம்ம காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறது மிகப்பெரிய தப்பு. நான் வந்து ஒரு வீடியோலையும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா நம்ம திருந்தணும். நம்ம திருந்தினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். அடுத்த கனவுகளில் சந்திப்போம். நன்றி.